ஹாஸ்டலில் படிக்கிற என்னோட பொண்ணை பார்க்கறதுக்காக நானும் என்னோட தங்கச்சி ஃபேமிலியும் அந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கே எல்லார் வீட்லேயுமே வெளிநாட்டு மரம், நம்ம நாட்டு நுணா, அப்புறம் மஞ்சனத்தி வெரைட்டியில் ஒரு வகையான நோனி மரம் எல்லார் வீட்லேயுமே வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்துலேயுமே நிறைய பழம் இருந்துச்சுங்க. போயிட்டு ரிட்டன் வரும்போது ஒரு வீட்டில் நோனி பழம் வேணும்னு கேட்டிருந்தோம். அவங்க எல்லாத்தையுமே பறித்து கொடுத்துட்டாங்க. அதோட வாசனையும் டேஸ்ட்டும் நமக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இதோட ஜூஸ் மட்டும் ரொம்ப விலையும் உயர்ந்தது. இதில் ஜூஸ் மட்டும்தான் போட்டு குடிக்கவும் முடியும். அந்த அளவுக்கு நமக்கு பிடிக்காத ஒரு பழம். ஆனால் நிறைய மருத்துவ குணம் உள்ள ஒரு பழம். நோனி பழம் ஜூஸ் வந்து 1 லிட்டரு 1000 2000ன்னு விற்கிறாங்க. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடியது இந்த பழம் தாங்க. அப்புறம் ஒரு தென்னை மரம் வெட்டியிருந்தாங்க. அதில் மக்கி போயிட்டு கொஞ்சமாக மண் இருந்துச்சா, அதில் சூப்பராக தளன்னு வல்லாரை கீரையும் வளர்ந்துருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம். வல்லாரையை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே பச்சையாகவும் சாப்பிட்லாம், சமைச்சும் சாப்பிட்லாம். நமக்கு நல்ல ஞாபக சக்தியை பெருக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க. நோனி மரத்தில் பேஷன் ஃப்ரூட்ஸ் செடியும் அப்படியே படர்ந்து இருந்துச்சு. அடுத்த தடவை போகும்போது எடுத்துகிட்டு வந்து கனவுலேருந்து செடி வளர்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கணும். இனிமேல் எப்போ போனாலும் அவங்க வீட்டுக்கு போகாமல் நாங்கள் வரவே மாட்டோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அந்த குழந்தைங்களும் அவ்வளோ ஒரு அட்டாச்மெண்ட், அவ்வளோ ஒரு அழகாக பேசுகிறாங்க. நல்ல குடும்பம், அன்பான குடும்பம் நமக்கு நட்பாக கிடைச்சதில் எனக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுச்சு. அப்புறம் அவங்க வீட்லேயே நாங்கள் எடுத்துகிட்டு போன சாப்பாடும் அவங்க வீட்டு சாப்பாடும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருந்தோம். நம்மள மாதிரி அவங்களும் ஒரு இயற்கை விரும்பியாகவே இருக்கிறாங்க. அதுலேயே ரொம்ப நாங்கள் மிங்கிள் ஆகிட்டோம். ஓகே, பாய்.